கேன்சர் பேஷண்ட்டு விக்கு வைத்துக் கொள்ளலாமா? மார்க் அடிப்படையில் தீர்வு என்ன? ஃபெரோஸுங்கிறவர் கேட்குறார். அதாவது கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கேன்சருடைய செல்லை சாவடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கீமோ தெரப்பின்னு கொடுப்பாங்க. அதை கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும்னு கேட்டால், மூஞ்சிலாம் கருத்து போயிடும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். அந்த மாதிரி ஆன பிறகு நல்ல நிறைய முடி வச்சுருந்தவருக்கு என்னவாயிரும், அறவே முடி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது விக்கு வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்குரிய பதிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேன்சருக்காக வேண்டிய இந்த ரேடியோ தெரப்பிலாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது நிப்பாட்டின பிறகு தன்னால் பழைய நிலைக்கு வந்துடும். மூஞ்செல்லாம் கருத்து போனால் கூட என்ன பழைய நிலைமைக்கு அந்த மருந்து நிப்பாட்டின பிறகு வந்துடும். கொட்டி போன முடியலாம் கூட முளைச்சிடும் தான் நான் கேள்விப்படுறேன். சரி, அது பிரச்சனை இல்லை, அப்படியே இருந்துட்டு போகுது. வழுக்க விழுந்துருச்சு. அப்போ வழுக்க விழுந்துச்சுன்னா விக்கு வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இந்த விக்கு வைக்கிறது, சௌரி வைக்கிறது, ஒட்டுமுடி வைக்கிறது, இது சம்பந்தமாக நம்ம அதை மீளாவு செய்ய வேண்டிய ஒரு மசாயில். அது நம்ம அதில் நிறைய சில விஷயங்களில் தவறான புரிதலில் நம்ம இருந்திருக்கிறோம். தேடி பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இப்போ தெளிவாயிரும். ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில மாற்றமாக இருந்தாலும் ஆதாரத்தோடு சொல்லணும். ஆதாரம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், புகாரில் 5934வது ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், அன்சாரி சேர்ந்த ஒரு பெண் என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாணம் பண்ண நோயாளி ஆகிட்டாங்க. முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி போயிடுச்சு. கொட்டி போட உடனே ஃபராது எசிலூஹா, அந்த முடியில வேற முடியை சேர்ப்பதற்கு ஒரு நாடினார்கள். அப்போ ரசூல் நினைஞ்சாங்க கேட்டால், செய்ய வேணாம், முடியை சேர்த்து கொள்ளக்கூடியவளையும் சேர்க்க கொடுக்குறவளையும் அல்லாஹ் சபிக்கிறான்ட்டாங்க. அப்போ இதில் என்ன வருதுன்னா, எசிலு இதுக்கு வாசிலத்துன்னு பேர். வாசிலத்துன்னு சொன்னால் இருக்கிற முடியில அதை கொண்டு போய் சேர்க்கிறது. வசலன்னா சேர்த்தான்னு அர்த்தம். வழுக்கையில் கொண்டு போய் சேர்க்க இயலாது. அதாவது பெண்களுக்கு கொஞ்சம் முடி இருக்கும், அந்த கொஞ்சம் முடியில இன்னும் கொஞ்சத்தை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு தான் தடை. மொத்தமாக கொட்டி போன ஆட்களுக்கு இது பஞ்சாயத்தே கிடையாது. அவங்க ஒட்டினார்கள் சேர்த்தார்கள் வராது. ஏன்னு கேட்டால் அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபராதும் எசிலூஹா, அந்த இருக்கிற முடியோடு இந்த முடியை சேர்ப்பதற்கு அவங்க விரும்பினார்கள். அப்படி செய்யலாமான்னு ரசூல்லாட்ட கேட்டாங்க. அப்போ தான் ரசூல்லா செஞ்சாங்க, லானல்லாஹுல் வாசிலத்தை ஒரு முஸ்தௌசிலத்தை, யார் அந்த ஒட்டு முடியை சேர்த்து கொள்கிறாளோ இருக்கிற முடியோட, முட்டையில் போய் சேர்க்க முடியாதுல்ல, முடி இருந்ததுன்னு சேர்க்க முடியும், இருக்கிற முடியோட சேர்த்து கொள்பவளையும் சேர்க்கறதுக்காக வேண்டி தன்னுடைய முடியை கொடுக்குறாள்ல அவளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முடி குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த முடியோட வேற ஒருத்தங்க முடியை கொண்டாந்து சேர்க்கிறது கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் வருது. அந்த வார்த்தைக்கு வாசிலத்துங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே கருத்து 5935 புகாரிலையும் வந்திருக்கிறது. அதே மாதிரி இதே கருத்து 5941 வருது. எல்லாத்துலேயுமே என்ன வருதுன்னு கேட்டால், அஃபாசிலு ஃபீஹி, அதில் நான் சேர்த்து கொள்ளலாமான்னு தான் வருகிறது. அதுக்கு அடுத்தது அந்த சேர்க்கிறதுன்னு வருதுல்ல, சேர்க்கிறதுன்னு சொன்னால் ஒரு பெண்ணு கம்மியான முடி இருக்கிறாங்க, அந்த கம்மியான முடி வச்சுக்கிறவங்க இன்னொருத்தருடைய முடியை சேர்க்கறது அது குறிக்குமா, அல்லது செயற்கையாக போடுறாங்கல்ல, முடி இல்லாமல் நூல்களில் பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒன்றில் செய்கிறாங்க, சௌரி முடின்னு செய்கிறாங்கல்ல, அந்த முடியை சேர்க்கறது அது குறிக்குமா? ஏன்னா முடியை சேர்க்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இந்த சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அடுத்த மனிதனுடைய முடியை, அடுத்த பெண்ணுடைய முடியை எடுத்து நம்ம வச்சுக்கிறது அது சொல்லுகிறதா, அல்லது செயற்கையாக முடி இல்லாமல் முடி மாதிரி இருக்கும்ல, சௌரியன் விற்கிதுல, அதுகளுக்கு இது பொருந்துமான்னு பார்த்தோம்னு சொன்னால், அதை அபுதாவுது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபுதாவுது இந்த ஹதீஸை போட்டுட்டு அவர் விளக்கம் சொல்றார். அபுதாவுது இமாம் ஒல் வாசிலத்து, இந்த முடியோட சேர்ப்பவள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லதி தசிலு ஷாரஹா, தனது முடியை பிஷாரி கைரிஹா, இன்னொருத்தியின் முடியை கொண்டு சேர்ப்பது. அதாவது செயற்கை பொருள்களை பற்றி இது பேசலைங்கிறார். அதுக்கு அர்த்தமே என்னங்கிறார்னு கேட்டால், அல்லதி தசிலு ஷாரஹா, தனது முடியை பிஷாரி கைரிஹா, பிறருடைய முடியை கொண்டு என்ன செய்யறது அவ சேர்த்தான்னு சொன்னா அதைத்தான் இது குறிக்கிறது. இதுதான் கூடாதுங்கிறாங்க. சேர்க்கிறதுன்னு சொன்னா முடியோடு முடியை சேர்ப்பதை குறிக்குமே தவிர
கம்மியாக முடி உள்ள ஆட்கள் வந்து முடி இல்லாத பொருள் இருக்கும், முடி மாதிரி இருக்கும், சௌரி மாதிரி, அதை சேர்ப்பதை இது குறிக்காது என்று யார் சொல்றா? இது வந்து அபூதாவுது விளக்கம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து அபு உபைதுங்கிறவர் இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாலும் இதுக்கு ஆதரவு இருக்கிற தனியாக சொல்றான். அறிஞர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த சௌரின்ற செயற்கை முடி விற்கிறாங்கல்ல, அதை வச்சுக்கிறத வந்து கூடாதுன்னு தான் எல்லாம் நம்மளும் சொல்லியிருந்தோம், கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அனைவருமே கொஞ்சம் பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் முந்தைய அறிஞர்கள் வந்து அப்படி சொல்லலை, பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னு கேட்டா, இன்னொரு பெண்ணுடைய முடியோட இன்னொருத்தியுடைய முடி, அந்த முடி விற்கிறாங்கல்ல, திருப்பதியில் மொட்டை அடிச்சு போடுறதுலாம் இருந்து அந்த முடியில இருந்தே சௌரி செய்வாங்க. அப்ப முடியிலிருந்தே அந்த சௌரி தலைமுடி செய்வார்கள் என்று சொன்னால், ஒருத்தியுடைய முடியோட இன்னொருத்த முடியை சேர்த்து செய்யற விஷயம்தான் தடுக்கப்பட்டது என்று யார் சொல்றா? அபூதாவுது சொல்லிடுறாரு. அதாவது அபு உபைதுங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டா, அந்த அரபு மொழியில வந்து அர்த்தம் செய்யறது எந்த அர்த்தம் சரின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அபு உபைது என்ன சொல்றான்னு பார்ப்பாங்க. பெரிய மொழி வல்லுனர். அப்போ இந்த வார்த்தை எந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு கவனிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? கால அபு உபைது சொல்றாரு, அது ரஹசத்தில் ஃபுகஹாக்கள் சட்ட நிபுணர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த செயற்கை முடி விஷயத்துல வந்து அனுமதி கொடுக்கிறார்கள். குல்லு ஷைஇன் உசில பிஹி ஷஅரு மாலம் யகுனில் வஸூல் ஷஅரன், முடியோட எண்ணத்தை சேர்க்கிறீங்களா எல்லாமே கூடும், ஆனால் மாலம் யகுனில் வஸூல் ஷஅரன் சேர்க்கக்கூடியது முடியாக இருக்கக்கூடாது. இருக்கிற முடியோட நீங்க எதை சேர்த்தாலும் அது கூடும் என்று சட்ட நிபுணர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அது என்னவா இருக்கணும்னா, மாலம் யகுனில் வஸூல் ஷஅரன், அந்த சேர்க்கக்கூடிய ஒட்டு முடி என்பது முடியாக, ஒரு பெண்ணுடைய முடியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் ஃபலா பஅஸ பிஹி, அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவர் சொல்லிடுறார். அதே மாதிரி அஹ்மது இமாம் சொல்றாங்க, அல் கராமிரு லைஸ பிஹா பஅஸுன், அந்த செயற்கை முடிகள் வந்து என்ன இல்லை, அதில் எந்த ஒரு பிழையும் தப்பும் கிடையாது அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்ப வந்து முடியை சேர்க்கக்கூடாதுன்றதுல முடியை சேர்க்கக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் முடியை என்று அந்த இது வரைக்கும் வாசி அதிசயில வரல. அவர் முடியோட சேர்க்கக்கூடாதுன்னு மொட்டையா தான் வருது. அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, முடியையும் சேர்க்கக்கூடாது, முடி மாதிரி தோற்றம் தரக்கூடிய நூல்கள்ல பிளாஸ்டிக்குகள்ல செய்யக்கூடியதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அபூதாவுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முடியை சேர்க்கிறது தான் அது பேசுகிறது அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது முஆவியா சொன்னதாக இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்றார், மாமின் இம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணாவது தஜ்அலு ஃபீ ராஸிஹா ஷஅரன், தனது தலையிலே ஒரு முடியை சேர்த்து கொண்டாலேயானால், மின் ஷஅரி கைரிஹா, இன்னொருத்தியின் முடியிலிருந்து, முடியோட முடி சேர்க்கிறது தான். இதை வச்சுதான் அந்த அறிஞர் அந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, மாமின் இம்ராத்தின் தஜ்அலு ஃபீ ராஸிஹா, தனது தலையிலே ஒரு பெண் வந்து ஏற்படுத்தி கொள்வாளையானால், ஷஅரன் முடியை, மின் ஷஅரி கைரிஹா, அடுத்தவருடைய முடியில் இருந்து ஒரு முடியை தன் முடியோடு சேர்த்து கொண்டானேயானால், இல்லாக்கான சூரன், அது ஒரு பொய்யாகத்தான் இருக்கும், தப்பானதான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். முஆவியா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப முடியோட முடியை இன்னொருத்தியின் முடிவை, நல்ல மனுஷ முடியோட, அதாவது ஒரு அந்த இருக்கிற முடியோட மனித முடியை சேர்ப்பதை தான் அது பேசுகிற. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா, முடியோட இன்னொருத்தியின் முடியை சேர்க்கிறதுன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அதனால வந்து இந்த இதை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னா, அறிஞ்ச அபூதாவுது அஹ்மது இமாம்லாம் வந்துகிட்டு முடி மட்டும்தான் கூடாது, ஒரு கம்மியான முடி ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வந்து செயற்கையான முறையில் உள்ளதை போட்டுக்கொள்வது என்ன இல்லை, அது வந்து தவறே கிடையாது அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எதையும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, ஜாபீர் சொன்னதாக அந்த ஹதீஸ் வருகிறது. அதாவது ஜஜரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து கண்டித்திருக்கிறார்கள், அந்த தசிரல் மரத்து பிரசியா செய்யன், ஒரு பெண் வந்து தன்னுடைய தலையில் எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது, செய்யன்னா எந்த ஒன்றையும் சேர்க்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் வந்து கண்டித்தார்கள் அப்படின்னு ஜாபீர் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் இருக்குது. அப்ப எந்த ஒன்றையும் வர்றது செய்யன்னு வருதுல, அதை வச்சுக்கிட்டு தான் ஒட்டு முடி அந்த முடி இந்த முடி எதையும் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அர்த்தத்துக்கு வர்றாங்க. இது எப்போ இது சரியா வரும்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் வந்து தன் முடியோட இன்னொருத்தியின் முடியை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு ஹதீஸ் இல்லாம இருந்தா இந்த அர்த்தம் கொடுக்கலாம்.
அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அந்த முடியத்தான் அது குறிக்கிறது. சின்னதாகவோ பெரிதாகவோ கொஞ்சமாகவோ கூடுதலாகவோ சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். எதையும் சேர்க்கக்கூடாதுதான். அந்த தலையில எதையும் சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் கொஞ்சம் முடியும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப முடியும் சேர்க்கக்கூடாது. அதனாலதான் எதையும்னு சொல்றாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியத்தான் பேசியிருக்கிறாங்கன்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, அந்த சௌரி முடி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல, அதை கூட பெண்கள் வச்சுக்கலாம். இருக்கிற முடியோட மனித முடியை தான் சேர்த்து கொள்ளக்கூடாது. இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப இந்த டோப்பாக்கு இப்போ எல்லாம் தான் நீங்க விற்கலாம் சொல்லல, எல்லாம் அதுல ஒடியாந்துடும். உங்களுக்கு நீங்க மனுஷ முடிய வைக்கிறிய, உங்களுக்கு ஏதாவது முடி கொட்டி போச்சுன்னு சொன்னா மனித முடியிலும் அப்படி விக்கு செய்யறாங்களான்னு தெரியல. அப்படி செஞ்சார்கள்னா வைக்கக்கூடாது. செய்யப்படுகிற விக்கு மனிதனுடைய முடியில் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த பெண்ணுக்கு சொன்ன மாதிரி ஆணுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மனித முடி இல்லாம வேற மாதிரியான மெட்டீரியல்ல அந்த முடி மாதிரி தெரியும், வேற மாதிரி செஞ்சார்கள் என்று சொன்னா அது முடியோடு முடியை சேர்த்தல் என்பதுதான் அந்த சட்ட வாசகத்தில், ஹதீஸ் வாசகத்தில் வருகிறது. முடியோட முடி இல்லாம வேற பொருளா இருக்கும்னு சொன்னா நீங்க டோப்பா கூட வச்சுக்கலாம், விக்கு கூட வச்சுக்கலாம், எது வச்சுக்கிட்டாலும் என்ன இல்லை, ஆணும் வச்சுக்கலாம் பெண்ணும் வச்சுக்கலாம். ஒரு பெண்ணுக்கே வழுக்க விழுந்து போச்சு, அவ என்ன செய்யலாம், டோப்பா வச்சுக்கலாம். அது கம்மியா முடியா இருக்குது, முடி அல்லாத வேற ஒன்றை, முடியில் மனிதனுடைய முடி அல்லாத வேற ஒன்றை கொண்டு அவள் தன்னுடைய முடி பெருசா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாமன்னா காட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே எதுவும் வைக்கக்கூடாது நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதை வைத்து இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ்ல தனது முடியோடு இன்னொருத்தியின் முடியை சேர்க்கக்கூடாது என்று சொன்னதை வைத்தும் இதன் அடிப்படையில் இப்படித்தான் விளங்கணும் என்று அகமது அபுதாவுது அபு உபைது போன்றவர்கள் சொன்னது ஏற்புடையதா இருக்கிற காரணத்தினாலையும் நாம தலைமுடியோட முடியை சேர்க்கக்கூடாது. முடிங்கிற ஒரு அசுத்தம் தானே, அதை கொண்டு தலையில கொண்டு வச்சுக்கிறதுங்கிறது. இன்னொருத்தவங்களுடைய முடி தலையில இருக்கிறவங்க தான் அது ஓகே. அந்த முடி சோத்துல விழுந்தா நம்ம திம்பமா அப்படியான ஒன்று, அதை கொண்டு என் தலையில் அடுத்தால் முடியை கொண்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் அடங்கி இருக்குது. அதனால முடியோட முடியை சேர்ப்பதற்கு தான் தடையை தவிர முடி இல்லாத ஒன்றை சேர்ப்பதற்கு என்ன இல்லை, தடை இல்லை. பெண்களுக்கும் தடை இல்லை, ஆண்களுக்கும் தடை இல்லை என்பதுதான் சரியான ஒரு கருத்து.